தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். சங்கீதம் 25:15 வசனம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று பக்தன் தாவீது சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்கிறோம். இந்த சங்கீதத்தின் கருப்பொருள் என்பது நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கடினமான பயணம். அந்த பயணத்தில் நம் பலத்தால் நம்மால் அந்த பயணத்தில் வெற்றி பெற முடியாது. ஆண்டவரின் ஞானம், ஆண்டவரின் வழிநடத்துதல் இருந்தால்தான் இந்த பிரயாணத்திலே, இந்த வாழ்க்கை பயணத்திலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு கருப்பொருளை கொண்டதுதான் இந்த 25ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் பக்தன் தாவீது எழுதின சங்கீதம் என்று நம் தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். அவருடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் 2வது வசனத்தின்படி. அப்புறம் 19வது வசனம் வாசித்து பாருங்க, பகைக்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். 15வது வசனம், அநேகர் கண்ணி வைக்கிறார்கள். 2வது வசனம், 3வது வசனம், 20வது வசனம் வாசித்து பாருங்க, அவரை வெட்கப்படுத்தும்படி ஜனங்கள், சத்துருக்கள் எப்பவும் தீவிரமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பக்தன் தாவீது இருந்திருக்கிறார் இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய கடினமான இந்த அனுபவங்களை பார்த்தீங்கன்னா இன்னும் கூட பயங்கரமா இருக்குங்க. அவர் சொல்றாரு பாருங்க, 15வது வாசிங்கன்னா அவர் சூழ்நிலை ஆபத்தான ஒரு சூழ்நிலை. 16வது வசனம் தனிமையான சூழ்நிலை. 17வது வசனம் உடைக்கப்பட்ட இருதயம். 19, 20 பயம். 21, 22 நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை. அவரது பாதை மட்டுமல்ல, நமது பாதையும் அது கடினமானது தான். இந்த சூழ்நிலையில தாவீதுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இந்த பாதையிலே, பயணத்திலே வெற்றி கிடைக்க வேண்டுமானால் ஆண்டவரின் ஒத்தாசை, வழிநடத்துதல், ஞானம் இல்லாவிட்டால் நாம் ஒருபோது வெற்றி பெற முடியாது. இது கேட்கிற உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறார். இந்த பொல்லாத உலகத்திலே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியிலே ஆண்டவரின் உதவி இல்லாமல், வழிநடத்து இல்லாமல் நாம் வெற்றி பெறவே முடியாது என்பதை அறிந்து அதிகமாய் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை, அவர் வழிநடத்தலை சார்ந்தே நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான கருத்தை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம். கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவரை சார்ந்து கொண்டு, ஆண்டவரை நம்பி ஒவ்வொரு நாளும் பிரயாணப்படுங்கள். ஒரு நாள் உங்கள் பயணத்தை ஆரம்பியுங்கள். உங்கள் பயணம் வெற்றியாய் இருக்கும். தோல்வி கூட வெற்றியாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.